தியா கால் பண்றா. ஹலோ, சொல்றேன். எனக்கு இங்க நிம்மதியே இல்லடி. வீட்ல ஒரே பிரச்சனை. உன் வீட்ல பிரச்சனையே ஓயாதா? எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியலடி. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் நேத்தா இன்னைக்கா நடக்குது? எப்பவுமே நடக்கிறதுக்கு போய் சோகப்பட்டுக்கிட்டு. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏய், ஏன் அழுகுற? என்ன பண்றது? என்னால இது மட்டும் தான் பண்ண முடியும். அழுகுறது நிப்பாட்டு. சித்தெல்லாம் போல இருக்குடி. என்ன பண்றது? சரி, பாத்துக்கலாம். அழுகுறது முதல் நிப்பாட்டு. எனக்கு ஒரு பார்க்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு வரலாமா? இப்பயா? இப்ப சரியான மழையா இருக்கு. இப்ப வந்து என்ன பண்ண போற? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. கொஞ்ச நேரம் உன்னை பார்த்து பேசினா சரியாகும்னு தோணுது. அதான். சரி, பார்த்து வா. நான் வந்து உன் வீட்டுல சேர்த்துப்பல. விரட்ட மாட்டல. நீ என்ன நேத்தா இன்னைக்கா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க? நீ கிளம்பி வா. நான் வந்ததுக்கு அப்புறம் கதவை திறக்க மாட்டேன். வெளியே போகணும் சொல்ல மாட்டேன். சேர்த்து பெண்டி, கிளம்பி வா. எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு, அப்பதான் நான் வருவேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கிளம்பி வரதுன்னா சீக்கிரம் கிளம்பி வா. சரி, நான் வரேன். ஏன் தான் இவளுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது கடவுளே. மக முடிச்சு அப்பாவா? சொல்லுங்க அங்கிள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வீட்டுக்கு வர முடியுமா? அங்கிள், இல்ல, வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வேணா நான் பார்த்துட்டு வரட்டா? நிலைமை புரியாம பேசாதம்மா. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் என்ன அங்கிள் ஆச்சு? என் பொண்ணு தூக்கல தூக்கிட்டாமா. என்னது அங்கிள்? பிள்ளைங்க மேல எவ்வளவு வேணா கோவம் இருக்கலாம், அதுக்குன்னு செத்துட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு கோவம் இருக்கக்கூடாது. என்ன அங்கிள் மனுஷனீங்களா? அங்கிள், இப்பதான் தியா எனக்கு கால் பண்ணா. வீட்டுக்கு வரேன்னு கூட சொன்னா. அதுக்குள்ள தூக்கல தூங்கிட்டு அதுல தூங்கிட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது கிடையாது. இப்ப கொஞ்ச நேரம் எனக்கு தான் இந்த பேசிக்கிட்டு இருந்தது, அதுக்குள்ளே தூக்கல தூங்கிருப்பா. வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அங்கிள். இல்ல, உனக்கு எவ்வளவு சொன்ன புரியாது. நான் இப்போ உனக்கு அவனோட போட்டோ அனுப்புறேன். அப்படியாச்சும் நண்புக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹலோ அங்கிள், எப்ப அங்கிள் இது நடந்துச்சு? அவ உனக்கு எத்தனை மணி கால் பண்ணான்னு சொன்னேன்? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். இப்பதான் டாக்டர் வந்தாங்க. 3 hour ஆச்சு அவ உயிர் போய். 3 மணி நேரமா? ஒரு 15 நிமிஷம் கூட இருக்காது. இப்பதான் கால் பண்ணேன்.